வன்கொடுமை, கொலை, கொள்ளை, கஞ்சா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி வித்தியாசமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிஎன்பிசி எவ்வளவு ஒரு கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாடம் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த 4.5 ஆண்டு காலம் போல ஒரு மட்டமான அரச காலத்தை நான் பார்க்கலன்னு சொல்றது பல வாட்டி சொல்லியாச்சு. அதே போல ஒரு எக்ஸாம கூட நடைமுறைக்கு கொண்டு வர முடியல ஒரு அமைச்சர்களால. வணக்கம் நேயர்களே. என்ன ஒரு அவல நிலைன்னு ஒவ்வொரு முறையும் நான் இந்த கேமரா முன்னாடி உட்காரும் போது இல்லைங்க, அவல நிலையை பற்றி தான் நான் இந்த கடந்த 4.5 வருஷ காலமாக 5 வருஷம் முடிய போகுது, இந்த ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் நான் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு, பாலியல், வன்கொடுமை, கொலை, கொள்ளை, கஞ்சா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி வித்தியாசமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎன்பிசி எவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் தெரியுங்களா? எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்கங்க, இந்த வயசில் படித்த பிள்ளைங்க இருக்காங்கங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாடம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது. ஏன்னா இந்த அரசாங்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிற அமைச்சர் இருக்கார் பாருங்க, அந்த துறை அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் பார்ன் இன் கோல்ட்ஸ்பூனுங்க. அவங்க அப்பா பெரிய அமைச்சருங்க, அதனால அப்படியே ஈஸியாக வந்துட்டாருங்க. அவருக்கு தெரியாதுங்க இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதுல்ல, இந்த வலி தெரியாதுல்ல, அந்த வேற இவங்க எதுக்குமே க்யூவில் நின்னது இல்லையங்க. என்னைக்காவது ஒரு பஸ்ஸில் போயிருந்தாங்களா, இல்லை ஒரு ட்ரெயினில் போயிருக்காங்களா, இல்லை இந்த அமைச்சரோட பிள்ளைங்கள்லாம் என்னைக்காவது ரேஷன் கடையில் போய் ரேஷன் விலை வாங்கியிருக்காங்களா, என்னைக்காவது சாதாரண ப்ரொவிஷன் ஸ்டோரில் போய் என்ன விலைன்னு வாங்கியிருக்காங்களா, இல்லை நடந்து வந்திருக்காங்களா, இல்லை கஷ்டப்பட்டிருக்காங்களா, ஒரு வேலைக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களா, இல்லை எதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்றதுக்காக இவங்களுக்கு இந்த வழி தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிள்ளைங்க நைட்டும் பகலுமா படித்து, கண் விழித்து படித்து, தூக்கமின்மையின்றி ஒரு விதமான சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு படிப்புன்னு படித்து எப்படியாவது இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் எழுதி நீங்கள் லட்சக்கணக்கான பேர் எழுதுனா 1000கணக்கான பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு அந்த குழந்தைங்களோட கனவுல மண்ணை தூக்கி போட்டா மாதிரி அது கூட 1 நாள் 2 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி எல்லா ஊர்லேருந்தும் பிள்ளைங்க வருது சொல்லி அவங்களோட செலவுகளும் கஷ்டத்தையும் பார்க்காம நின்று இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு சொல்லி எக்ஸாமே கேன்சல்னு சொல்கிறீங்களே, இதை போல் ஒரு கேவலமான அரசாங்கத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. உண்மை தானே? இந்த 4.5 ஆண்டு காலம் போல ஒரு மட்டமான அரச காலத்தை நாங்கள் பார்க்கலன்னு சொல்றது பல வாட்டி சொல்லியாச்சு. அதே போல ஒரு எக்ஸாமை கூட நடைமுறைக்கு கொண்டு வர முடியல ஒரு அமைச்சர்களால. இவங்க என்னன்னா திராவிட மாடல் அரசாமா, இவங்க தான் பெரிய ஹைடெக்காமா, என்னத்தை திராவிட மாடல் பண்ணீங்க நீங்க? உன்னாரத்தில் பார்த்து காப்பி அடிக்கிறது ரேம்ப் வாக் பண்ணிக்கிட்டு வரீங்க, அதே போல் ட்ரெஸ்ஸை போட்டு வரீங்க, அதே போல் காட்டி டிவி கேக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொன்னார்னா அதே மாதிரி என் மூஞ்சிக்காக 234 தொகுதியில் என் மூஞ்சி நிற்குதுன்னு ஓட்டு போடுங்க. எங்கெங்க ஓட்டு விழும்? எங்கே ஓட்டு விழும்? உங்களால் நிற்க முடியுமா? ஒரு தொகுதியில் போய் 1 மணி நேரம் இப்போ நிற்க முடியுமா? ஓட்டு விழாது. காப்பி அடிக்கிறீங்க நீங்கள். டிஎன்பிசி எக்ஸாமில் அது எங்கெங்க கோட்டை விட்டீங்க நீங்கள்? ரொம்ப ரொம்ப கொடுமையான செயலுங்க. குழந்தைங்கள்லாம் காசு இல்லைங்க, செலவில்லை. நீங்கள்லாம் உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு வைக்கல. நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்களாம் சாதாரண ஒரு ஏழை பாழைகள். இருக்கிற இன்னைக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா பஸ்ஸுக்கு எடுத்துக்கிட்டு நிற்கிற குழந்தைங்க. இன்னைக்கு நம்ம கனவு படித்ததெல்லாம் எழுதிடலாம்னு நின்ன குழந்தைங்கள காலம் தேதி நிர்ணயிக்கப்படாமல் தள்ளி வச்சிருக்கீங்களே, இதுதானா இந்த அவல நிலை? அரசாங்கம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன். எங்கே பாருங்க அடிதடி தகராறு. ஏன் அவங்க கட்சி கூட இன்னைக்கு கூட நடந்துகிட்டு இருக்கு, அங்கே அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் என்னமோ இளைஞர் அணி கூட்டம் 1 லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கானுங்க, குடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, அதையே பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏங்க இவ்வளோ அசிங்கமாக இருக்குது? இவ்வளோ புரியலையா உங்களுக்கு? உங்கள் அவல ஆட்சின்றதே உங்களுக்கு புரியலையா? இது நாங்கள் சொல்லலைங்க, மக்கள் சொல்கிறாங்க அவலமாக இருக்குன்ட்டுன்னு. இது பெரிய அவல ஆட்சி, இது பெரிய கேவலமான ஆட்சின்னு மக்கள் சொல்கிறாங்க. எல்லா அமைச்சரும் எவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டீங்க? எல்லா அமைச்சர்களும் அந்தந்த தொகுதியை பார்க்கணும், செலவு பண்ணுங்க 1000 கோடின்னு சொல்லியிருக்கீங்க. சபாஷ், உங்களுக்கு அது தெரியுதுல்ல? அப்போ தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா? ஒரு ஒரு கட்டுக்கோப்பா இருக்க வேண்டாமா? ஒரு தலைவர் வராருன்னா அதுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டாமா? ஒரு அமைச்சர் பாருங்க, சிஎம் வராரு, ஆனா அந்த துறை அமைச்சரே வரல, அந்த விழாக்கு அந்த துறை அமைச்சரே வரல. அப்ப எந்த அளவுக்கு உங்க மேல அவங்களுக்கு ஒரு பயபக்தி இருக்குன்னு தெரியுதா? அதை தான் சொல்லுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். என் கட்சியில யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள உடனே என்னன்னு பார்க்க மாட்டேன், நான் தூக்கி எறிஞ்சிட்டு, ஆனா அவங்களுக்காக நான் வக்காலத்து வாங்கி சப்போர்ட் பண்ணி அவங்கள கட்சிக்குள்ள வச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம் புரியுதா? மக்களே புரிஞ்சுக்கங்க.